வந்து உங்கள் சாரி நல்லா இருக்குது சிஸ்டர். ஒரு முறை சொன்னால் நான் அமைதியாக இருப்பேன். புருஷன் சொல்கிறாரு 2 முறை சொன்னால் அமைதியாக இருப்பேன். ஓயாமல் முதல் நாளும் நல்லா இருந்துச்சு சிஸ்டர், 2ஆவது நாள் அதை விட பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு சிஸ்டர். எங்கே வாங்குறீங்க இதெல்லாம்? அவர் கேட்குறார், என் மனைவி சேலையை பார்க்கையா நீ வந்தேன்னு கேட்பானா கேட்க மாட்டாங்களா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். உங்களையும் கேட்பார். அப்புறம் வரேன் நான். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் நம்ம மேடையில் என்ன பேசுகிறோங்கிறது முக்கியம்தான். அது ஆவியான தம்முடைய வல்லமையினால் இறங்கி கிரியை செஞ்சிருவார். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நாம் என்ன பேசுகிறோம், எப்படி பிஹேவ் பண்ணுறோம், ஃபோனில் என்ன பேசுகிறோம், மக்கள் உன்னிப்பாக கவனிப்பாங்க. இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள் அதை மறந்து சில நேரத்தில் நம்ம மனம் திறந்து சொல்லுவோம், மனம் திறந்து பேசுவோம். புரியுதா? மனம் திறந்து பேசுவோம். அதை கூட இன்னைக்கு தப்பாக எடுப்பாங்க. அவங்க எல்லாம் பேசுவாங்க, விசுவாசிகள் மற்ற மக்கள் எல்லாம் பேசுவாங்க. ஆனால் நாம் பேசுவதை அவர்கள் விரும்ப மாட்டாங்க. நான் சொல்றது சரின்றவங்க கைகளை வச்சு சொல்லுங்க. ஆமென். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனபொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர், இந்த தேவனுடைய மனிதனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். உலகத்தில் நிறைய தேவ மனிதர்களை பார்க்கலாம், ஆனா பரிசுத்தவான்களாக பார்க்கணும். ஆமென். நிறைய ஊழியக்காரிகளை பார்க்கலாம், ஊழியக்காரர்களை பார்க்கலாம், தேவ மனிதர்களை பார்க்கலாம். ஆனால் பரிசுத்தவான் என்ற ஒரு பெயரை எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இதை சொல்கிறது யாருன்னா, அந்த சூனேம் ஊரை சேர்ந்த அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள். அந்த வசனத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண எப்படி கூப்பிட்டா? வருந்தி என்ற தமிழுக்கு இன்னொரு தமிழ் என்ன சொல்கிறது? கட்டாயப்படுத்தி, கெஞ்சி, வற்புறுத்தி. ஏன் இதுக்கு இத்தனை சொல்றேன்னா, கூப்பிட்டானா போகக்கூடாதுன்னு அர்த்தம். அதை சொல்றதை விட எப்போ கூப்பிடுவாங்க அதெல்லாம் அந்த காலம். நான் சொல்றேன், இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு போய் கதவை தட்டிட்டு, ஆவியானவர் நேற்று இரவெல்லாம் என்னை பாரப்படுத்தி அனுப்புனார்னு சொல்ற ஆட்கள் நிறைய பேர் நவீன காலத்தில் இருக்கா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் பாதிக்கப்பட்டால் நீங்க பாதிக்கப்பட்டது பாதி, நீங்க பாதிக்கப்பட்டால் நான் பாதிக்கப்பட்டது பாதி. ஆமென். அந்த ஒரு இருதயத்தோடு நான் பேசுறேன், அப்ப வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவர் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே அவர் தங்கும்போது அந்த சகோதரி இவர்களை நல்லா பார்த்திருக்கிறார்கள். அவள் அந்த தன் புருஷனை நோக்கி, நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். என்னுடைய அன்பான தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்ன, கூப்பிட்ட உடனே கூட நீங்கள் அவசரப்பட்டு போகாதீங்க. எங்கேயும் ஒரு பணக்காரன் சொன்னார், அவருக்கு ஒரு 10,000 கொடுங்க வந்துடுவார். என்ன பொறுத்தவரையில் அந்த பணக்காரன் மேலே தப்பு இல்லை, போகிறவன் மேலே தான் தப்பு. போகக்கூடாதுன்னு வேதம் சொல்லலை. கனம் பொருந்திய ஸ்திரீயின் வீட்டில் இந்த தேவ மனிதன் தங்குகிறார், அங்கதான் போய் சாப்பிடுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்ட பெயர் எடுத்திருக்கிறார்? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். கைகளை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற எல்லா ஊழியத்தை விட இந்த இவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப கவர்ச்சி அதிகம். என்ன அதிகம்?
கவர்ச்சி அதிகம். பாஸ்டர்மார் நாளெல்லாம் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஆழமாக பேசுவாங்க. ஒரு வாரம் ஒரு எவாஞ்சலிஸ்ட் வந்து நின்று 4-5 வார்த்தை அந்நிய பாஷை பேசி அங்கே 2 பேர் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ண உடனே அந்த ஒரு 50 விசுவாசிகள் அவருக்கு பின்னால் போய் ஜெபம் பண்ணுவான். பாஸ்டர் பாப்பார் இங்கேருந்து, என்னடா நானும் ராத்திரியும் பகலும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி தான் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் டேக்ஸ் என்ன சொல்லுது, சாம்சன் செயின் ரெஃபரன்ஸ் என்ன சொல்லுது, கிரீக்கில் என்ன போட்டிருக்கு, ஹீப்ரூவில் என்ன போட்டிருக்குன்னு அலசி ஆராய்ந்து பார்த்து பிரசங்கம் பண்ணால் ஒரு ஆள் என்கிட்ட ஜெபம் பண்ண வர மாட்டான். ஆனால் இந்த அம்மா வந்து அப்படி ஜெபம் பண்ண உடனே அவகிட்ட என்ன இருக்குன்னு இப்படி போகிறான். உடனே அடுத்த வாரத்திலேருந்து அவரை இந்த பக்கமே, அது வேற விஷயம். ஆனால் என்ன பொறுத்தவரை சொல்கிறேன், இந்த 50 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்களே அவங்கக்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோங்க தான் முக்கியம். சொல்லட்டா, நான் உங்களை பார்க்கும்போதே தெரியுது, உங்களை தனியாக சந்தித்து உங்கள் வீட்டில் வந்து ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்படி ஆளுக்கு வீடு வீடாக போய் சுவிசேஷகர்கள் அங்கங்கே போய் ஜெபம் பண்ணால் பாஸ்டர்மாங்க சபையில் சேர்ப்பாங்களா? வாயத்தன்னு சொல்லுங்க. சேர்க்க கூடாது. சேர்க்க மாட்டாங்களே, சேர்க்க கூடாது. ஒரு சுவிசேஷகனால சபைக்கு ஆசீர்வாதம் வரணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சில சுவிசேஷர்கள் மனம் திறந்து பேசுவாங்க. நான் என்கிட்ட பேசியிருக்காங்க. இந்த ஆத்துமாக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்களே, இவங்களாம் யார் தெரியுமா? நான் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி அழுது கண்ணீர் வடித்து கட்டு உடைச்சி அதை உடைச்சி இதை உடைச்சி ஞானஸ்தானத்துக்கு நேரம் நடத்தி தான் இந்த சர்ச்சில் இருக்கிறாங்களே தவிர அந்த பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டு யாரும் ரட்சிக்கப்பட்டு இந்த சர்ச்சில் இல்லை. கடைசியில் என்னை யாருமே மதிக்கிறது இல்லை. அந்த அம்மாவுக்காக எவ்வளோ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண அந்த அம்மா திரும்பி கூட பார்க்குறதில்ல. மாதம் 100 ரூபா கொடுக்கும், அதுவும் கொடுக்கறது இல்லை. அப்படின்னு சில சுவிசேஷர்கள் மனம் திறந்து சொல்லும்போது நான் சொல்கிறேன், உங்களுடைய கான்செப்டே சரியில்லை. ஏன் அவங்கள திரும்பி உங்கள்கிட்ட வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? அந்த பாஸ்டருக்கு 1000 பேர் தான், ஆனால் உனக்கு உலகமே திறந்திருக்கு. கரங்களை தட்டி கதரை மேம்படுத்துங்க. அதை போல என்னுடைய வேலை உன்னுடைய வேலை என்ன? ரட்சிப்பு நடத்தணும், அபிஷேகத்தை நடத்தணும், அவங்க மேலே இருக்கிற அசுத்தாவில துரத்தணும், ஒரு பாஸ்டர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இனிமே அவங்களுடைய பொறுப்பு, அது என்னுடைய பொறுப்பு அல்ல. இந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தா கைகளை வச்சு ஆமேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அமைதியா உட்கார்ந்துருங்க. அதுதான் சுவிசேஷன் ஊழியமே. அதான் சுவிசேஷன் ஊழியம். ஒரு காலத்தில் நம்மை நேசிப்பார்கள், நம்மை நேசிக்காம போவார்கள். ஆரம்பத்தில் நீங்க முடிவு பண்ணுங்க, அவங்க நேசிக்க மாட்டாங்கன்னு, பிரச்சனையே வராது. வாரம் வாரம் என்னுடைய டியூஸ்டே பிரேயருக்கு வருவாங்க, வெனஸ்டே பிரேயருக்கு வருவாங்க, அப்படி நீங்க நம்ம யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் நிறைய மக்களை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக ஊழியர்கள் மூலம் வருகிற பிரச்சனை இதுதான். தேவையில்லாததெல்லாம் பேசி, தேவையற்ற காரியத்தெல்லாம் பேசி, இங்கேருந்து சென்னை பட்டணத்தில் டென்மார்க்குக்கு ஒரு இளம் சுவிசேஷகன் பைபிள் காலேஜுக்கு போய் படிக்க போனார். டென்மார்க் போய் படிக்க போனார், பைபிள் காலேஜ். அப்போ அவருக்கு சில தாளந்துகள் ஆவியானவர் கொடுத்ததுனால அங்கே இருக்கிற சபையின் போதகர் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 5 6 மாதம் போச்சு. அப்போது இவரை ஆவியானவர் பயன்படுத்துகிறத பார்த்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் அவர் மேலே ரொம்ப அன்பு வச்சாங்க. அப்புறம் ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போக ஆரம்பித்தார். திடீர்னு அந்த வீட்டின் தலைவனை பார்த்து, உங்கள் மகளை கல்யாணம் பண்ணணுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உங்கள் மகளை கல்யாணம் பண்ண ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ எதுக்கெடுத்தாலும் ஒரே வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாருன்னொன்னே அமைதியாயிரும். நான் கூட ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியானவர் சொல்கிறார் அப்படின்னோன்னு முழுசாக நம்பிடுவேன். ஆனால் இப்போல்லாம் நம்புறதே இல்லை. அப்போ ஆவியானவர் உங்ககிட்ட தான் பேசுவாரோ, எங்கிட்டலாம் பேச மாட்டாரோ, அப்படி இல்லை. முகத்தை பார்த்தாலே தெரியும் ஆவியானவர் பேசுவாரா, பேச மாட்டாரா, பேசுகிறாரா இல்லையா. உன்னை பொண்ணு கேட்கவா டென்மார்க்கு கர்த்தர் அனுப்புனார். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி ஒரு சுவிசேஷகன் ஒரு ஊரில் போய் அப்படி நடந்தா, அடுத்த உண்மை உள்ள ஒரு தேவ மனிதன் அந்த இடத்துக்கு போகும்போது அவனை அப்படிதானே பார்ப்பாங்க, அப்படிதானே பார்ப்பாங்க. அப்படியே என்னை பார்த்தாங்க, அதனால தான் நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? பார்த்துட்டு
கடைசியாக ஊரை விட்டு கிளம்பும் போது தப்பாக நினச்சிக்காதீங்க பிரதர். அதனால தான் சொல்கிறேன், அவர் வந்தார், இவர் வந்தார், அது பேசினார். சமீபத்தில் கூட்டத்துக்கு போனேன், சொல்ல கவனிங்க. எனக்கு மத்தியானம் என்னது வஞ்சரம் மீன் குழம்பு வேணும், அது ஃப்ரை பண்ணிடுங்க, குழம்பு வச்சுருங்க. ராத்திரி சிக்கன் 65 வேணும், அதோட பிரியாணி வேணும். என்ன சிஸ்டர் பண்ணிட்டீங்களா? அடுத்து அந்த அந்த கூட்டம் நடத்தின ஆளுக்கு அந்த அந்த அம்மாவுக்கு ரொம்ப சோகம் இல்லாமல் இருக்கான். நாளைக்கு இப்போமே சொல்லிடுறேன், காலையில் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லேயே எனக்கு என்ன வேணும்னா எனக்கு வந்து மட்டன் வேணும். சாப்பிட்றதுக்காக போகிற ஊழியம் செய்கிறதுக்கு, சாப்பிட போகிறோமா ஊழியம் செய்ய போகிறோமா? ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கேளுங்களா. அப்படி இன்னொரு முறை நம்ம இதெல்லாம் வேணாம்ப்பா, ஆவியானவரே நீங்கள் இறங்கி வாங்கன்னு போனால் உங்களை ஸ்டார் ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. ஆமென். இல்லைன்னா ஸ்டார் ஹோட்டல் வழியாக தான் போக முடியுமே தவிர உள்ளே போக முடியாது. சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த ஊழியக்காரரை பார்த்தீங்களா, அங்க போய் தங்குறார், அவரை பார்த்தீங்களா, அங்க போறார், ஃப்ளைட்ல போறார், வரார்னா ஆண்டவர் அவனுடைய பின்னணியை பார்க்கிறார். அவனுடைய பின்னணியை பார்க்கிறார், அவருடைய முழங்கால பார்க்கிறார், கண்ணீரை பார்க்கிறார், அர்ப்பணிப்பை பார்க்கிறார், விலைக்கிரயத்தை பார்க்கிறார், விலைக்கிரயத்தை பார்க்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, மிகுந்த பாரத்தோடு பேசுகிற சுவிசேஷமாக என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், தங்குற இடத்துல, போகிற வர இடத்துல எதை ஷேர் பண்ணுறோம், மக்கள் இன்றைக்கி உன்னிப்பாக கவனிக்கிறாங்க, உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது, இவன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். சரியா? என் பிரசங்கத்தை முடிக்கிறேன், நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தயவுசெய்து எழுமி நின்று, எழுமி நின்று. Glory to God. கபாரா ஹாத்தா சகாலக. அமைதியாக எழுமி நிற்போம். தயவுசெய்து யாரும் ஆவியில் நிரம்ப வேண்டாம். தயவுசெய்து இப்போ அந்நிய பாஷை யாரும் பேச வேண்டாம். அமைதலா கண்ணை மூடி அமைதலா சிலுவைக்கு முன்னால் நான் நிற்கிறேன், ராஜாவுக்கு முன்னால் நான் நிற்கிறேன். இந்தியாவில் 115 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ கோடான கோடி பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், படித்தவர்கள், அழகானவர்கள், அந்தஸ்து உள்ளவர்கள், அவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு இந்த கனமான சுவிசேஷ ஊழியத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கு நாம் அவருக்கு என்ன செய்தோம்? என்னத்தை கண்டார்? தேங்க்யூ. என்னத்தை கண்டார்? என் அன்பு உடன் ஊழியர்களே, மகிமையான ஊழியத்தில் இருக்கிற அன்பு சகோதரிமார்களே, என்னத்தை கண்டார்? ஒரே ஒன்றுதான், கிருபை, கிருபை, கிருபை. ஊழியம் செய்கிற சகோதரி, வீட்டில் உன் புருஷனிடத்தில் எதை பேசுகிறாய்? உன் பிள்ளைகளிடத்தில் எதை சொல்லுகிறாய்? சில பொருட்கள் மேல் ஆசை வைத்து இச்சித்து அதை சொல்லி வலுக்கட்டாயமாய் வாங்கி கொண்டு போகிறீங்களா? அது தேவனுக்கு அருவருப்பான காரியம். உலக மனிதனையே ஆசீர்வதிக்கும் பொழுது உன்னதமான ஊழியத்தில் இருக்கிற உங்களை என்னையும் அவர் கைவிடுவாரா? என் அன்பு இளம் ஊழியர்களே, முதிர்ந்த ஊழியர்களே, என் அன்பு உடன் ஊழியர்களே, கண்ணீரோடு இந்த ஆரம்ப முதல் செய்தி ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம் இருதயத்தை உடைக்கிறார். அறியாமையின் காலங்களை கர்த்தர் காணாதவர் போல இருந்தார். அறியாம அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு சில காரியத்தை சொல்லி அதனால உங்களுடைய சாட்சியை சாத்தான் கெடுத்திருக்கலாம், கெடுத்திருக்கலாம். ஆனா கர்த்தாவே, என்னை மறுபடியும் தாழ்த்துகிறேன்ப்பா, என்னை மறுபடியும் தாழ்த்துகிற ஆண்டவரே, உம்முடைய கிருபை என் மேல் இறங்கி வரட்டும்பா. ஆண்டவரே, இந்த சுவிசேஷங்கள் கருத்தரங்களை என்னையும் நீங்க நேசித்து, ஆண்டவரே என்னையும் நீங்க அன்பு வைத்து, என் மேல நீங்க ஒரு நோக்கம் வைத்து என்னை கொண்டு வந்து இந்த வார்த்தையினால் என் இருதயத்தை ஆண்டவர் நிரப்புனீங்களே. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி, ஜீசஸ், ஜீசஸ்,
ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, சாட்சி இல்லாம நான் வாழ்ந்துட்டேன், சாட்சி இல்லாம பேசிட்டேன், என்னிடத்தில் வருகிற இடத்துல சாட்சி இல்லாம நான் நடந்துட்டேன், என் சாட்சியை சாத்தான் திருடிட்டான். ஆண்டவரே, என்னை மறுபடியும் உயிர்ப்பீங்கப்பா. கைகளை உயர்த்தி வாய் திறந்து என்னை மறுபடியும் உயிர்ப்பீங்கப்பா. உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து களி கூறும்படி என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? Thank you Jesus. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாது நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாது நல்ல கிருபையே. நல்ல பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. எங்களுடைய பலத்தினாலோ, எங்களுடைய பரிசுத்தத்தினாலோ, எங்களுடைய திறமையினாலோ, எங்களுடைய தாளந்துகளினாலோ, எங்களுடைய அனுபவத்தினாலோ ஆண்டவரே எங்களை சாட்சியை காத்துக்கொள்ளவே முடியாது. உங்களுடைய கிருபையினால தான் காத்துக்கொள்ள முடியும், உங்களுடைய கிருபையினால தான் காத்துக்கொள்ள முடியும். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், எங்களை உடைத்து உருவாக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.